நல்லதே பேசு, நல்லது அல்லது பேசாதே, நல்லது அல்லது பேசாதே. தமிழ் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். நல்லது பேசினா எல்லாமே வெற்றி தான். ஒரு சொல் கொல்லும். ஒரு வாலியோட இன்டர்வியூ, அதில் வாலி சொல்கிறார், கண்ணதாசனுக்கு யார் அவர் கடன்கள்லாம் கொடுத்துருந்தாரோ அவர் திருப்பி தரணும், பணம் வரவே இல்லை. அவரோட செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அப்போ அந்த தியேட்டர் ஓனர்கிட்ட சொன்னாராம், சார் இந்த தியேட்டர் தீப்பிடிச்சி எரியுனாராம். சாயங்காலம் தீப்பிடிச்சி எரிஞ்சுடுது. எங்கள் ஊர் கதை சொல்கிறேன், புதுக்கோட்டை. எம்கே தியாகராஜ பாகவதர் ஒரு படத்தில் நடிக்க போகிறார். வால்மீகி காவியம் எடுக்கிறார். அதில் அந்த பூஜை ஷூட்டிங் இருக்கும் இல்லையா, ஒரு சீனுக்கு அதை வால்மீகி திருடன் அவனை கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்துகிறார். நீ யார் அப்படின்னு ராஜா கேட்குறார். வால்மீகி வேஷத்தில் இருந்த திருடன் 2 கை நீட்டி, நான் ஒரு கைதி அப்படின்னார். ஷூட்டிங் முடிஞ்சிடுது. அன்றைக்கி அந்த ஒரு சீன் தான் பூஜைக்காக. சாயங்காலம் ஒரு பழைய கேஸில் எம்கே தியாகராஜ பாகவதர் அரஸ்டட், டேக்கன் டு ஜெயில். பகவானை நல்லதே பேசுவோம், நல்லது அல்லது பேச வேண்டாம். இந்த தீபாவளி திருநாளில் நல்லது அல்லது பேசக்கூடாது அப்படின்னு ஒரு மனசில் ஒரு கங்கணம் கட்டிப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் பையன் 30-40க்கே தடவுவான் மார்க் வாங்க. அப்படி இருந்தும் அவள் அம்மா வந்து படி படி படின்னு போட்டு படுத்துவாள். பட் அவள் அப்பா எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், பையன் நல்லா படித்தா தானே அவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், சொல்லுவார், ஒரு நாள் முடியும்டா, என் பிள்ளை நல்லா பண்ணுவான், அடுத்த தடவை ரொம்ப நல்லா பண்ணுவான், நீ அடுத்த தடவை நல்லா பண்ணு, அடுத்த தடவை நல்லா பண்ணு அப்படின்னு. ஒரு நாள் கூட பையனை அவர் மட்டம் தட்டியே சொல்ல மாட்டார். அதனால் நம்ம குழந்தைகளை நல்ல விதமாக பேசுவோம், நல்லதே சொல்லுவோம், பாசிட்டிவாக பேசி அந்த குழந்தைகளை மேலே கொண்டு வர பார்ப்போம். கெட்டது பேச வேண்டாம். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா.